Beloved brothers and sisters, மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த டீச்சிங் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரதில் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட நம்ம கிவிங் பற்றி சில காரியங்களை நம்ம ஆண்டவருக்குள்ளேருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கிவிங் இஸ் ஆல்வேஸ் எ பிளெஸிங். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த நாளில் கூட வேதம் சொல்லுகிறபடி யோவான் 3:16 சொல்கிறபடி ஆண்டவரே, தேவரீர் எங்கள் மேல் இந்த உலகத்தின் எவ்வளவாய் அன்பு கூர்ந்து உடைய ஒரே பேரான குமாரனை நீர் எங்களுக்காய் கொடுத்தீர் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை ஆண்டவரே. நீர் ஆண்டவர் உடைய குமாரன் எங்களுக்கு தந்துள்ளதினால எவ்வளவாய் இந்த உலகத்தின் அன்பு கூர்ந்தீர் என்று உம்முடைய குமாரனை எங்களுக்கு தந்து நீர் வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. இன்றைக்கும் கூட ஆண்டவரே, கொடுப்பதை குறித்து ஆண்டவர் விதைப்பதை குறித்து நாங்கள் பார்க்கும்போது உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, பொருளாதாரத்தில், ஆத்துமாவை குறித்து ஆண்டவரே உள்ளதான பாரத்தில் கர்த்தர் எல்லாவற்றிலும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொண்டு வருவீராக. விசேஷமாய் கொடுப்பது என்பது அது உம்முடைய நேச்சராக இருக்கிறது ஆண்டவரே. நீர் ஆண்டவரை கொடுக்கிற தேவன், எதையும் எதிர்பார்க்காம இப்படி ஒரே பேரான குமாரன் எங்களுக்காக கொடுத்தீங்க ஆண்டவரே. அதோடு கூட நீங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது கூட ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த காரியங்களை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ எப்பொழுதுமே கொடுக்குற விஷயம்னு வரும்போது நிறைய பேருக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் உண்டு. ஏன்னா காம்ப்ளிகேட்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் இது. எதுவுமே கொடுக்கறதுன்னு வரும்போது அது அவங்களுடைய இருதயத்தை பொறுத்தது. ஆனால் நான் உங்களுக்கு வேத வசனத்துலேருந்து சில விஷயங்களை நான் பேச விரும்புகிறேன். உண்மையான ஒரு ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிவிங் அண்ட் ரிசீவிங், சோயிங் அண்ட் ரீப்பிங், இது எல்லாமே தேவனுடைய நியமமாக இருக்கிறது. த கிங்டம் ஆஃப் காட் ஆப்ரேட்ஸ் இன் சோயிங் அண்ட் ரீப்பிங். தேவனுடைய ராஜ்யம் என்பது விதைப்பதும் அறுப்பதுமாக இருக்கிறது. ஸோ அதனால் விதைப்பும் அறுப்பும் தேவனுடைய நயமும் என்று வேதத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய டைமு. எப்படி நம்ம விதைக்கிறோம்? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியாக வைக்கும் போது எப்படி நம்ம விதைக்கிறோம்? 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் வசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கும் இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவளாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று இல்லை எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அப்போ இங்கே பைபிள் சொல்லுது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் என்ன பண்ணுறாரு? தேவன் அருளை செய்கிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ நிறைய நேரத்தில் இந்த சிறுக விதைக்கிறது பெருக விதைக்கிறதுன்றது நிறைய பேர் எதை சம்மந்தப்படுத்தி பேசுவாங்கன்னா, பணத்தை சம்மந்தப்படுத்தியோ இல்லை பொருளை சம்மந்தப்படுத்தியோ பேசுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்னத்தை சொல்ல விரும்புகிறேன்னா, சிறுக பெருகன்றது என்ன? ஏழை விதவை வேதத்தில் பார்க்குறோம். ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்க? தேவாலயத்தில் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தாங்கன்னு சொல்லுது. அப்போ அது சிறுகவா பெருகவா? இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருந்தார். அநேக ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ணாங்க? தங்களிடத்தில் இருக்கிறதுலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஸ்திரீயோ என்ன பண்ணாங்க? தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. அப்போது தங்கிட்ட இருந்த அந்த 2 காசு என்ன பண்ணாங்க? காணிக்கை பெட்டியில் போட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட அது மெஷர்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது சிறுக கிடையாது. தனித்திருந்த எல்லாவற்றையும் அவங்க கொடுத்தாங்க.
ஆண்டவர் வந்து உங்களுடைய பணத்தினுடைய வேல்யூவை பேசல, உங்கள் இருதயத்தினுடைய வேல்யூவை பேசுகிறவராக இருக்கிறாரு. எப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். when it comes to giving, when it comes to sowing, how your heart relates. உங்களுடைய இருதயம் அதில் எப்படி சம்மந்தப்பட்டு இருக்கு. ஏன்னா ஆபேலும் வந்து என்ன பண்ணார், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாரு. காயினும் வந்து காணிக்கை கொடுத்தாரு. காயினும் வந்து விளைச்சலிருந்து முதல் பலனை தான் கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்தாரு. ஆபேலும் என்ன பண்ணார், தன்னுடைய விளைச்சலிருந்து முதல் பலனை கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்தாரு. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையோ ஆண்டவர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. அப்போ ஆண்டவருக்கு வந்து நீங்கள் முதல் பலனை கொடுக்குறதோ இல்லை நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டோ இது செகண்டரி தான். இது வந்து ஆண்டவர் பார்க்கறதில்ல, எப்படிப்பட்ட இருதயத்தோடு நீங்கள் கொடுக்குறீங்க. அதான் இங்கே பவுல் சொல்றாரு, வசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. அப்போ நம்முடைய விதைப்பு என்பது, நம்முடைய கொடுக்கல் என்பது என்ன, அது வந்து கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு இல்லை ஐயோ இது நான் வந்து கொடுத்தே ஆகணுமே அப்படின்ற எண்ணத்தோடு இல்லை, நீங்கள் மனரம்யமாக கொடுக்கணும்னு பவுல் சொல்கிறார். மனரம்யமாக நீங்கள் எதை கொடுத்தாலும் ஆண்டு என்ன பண்ணுறாரு, அதை உகந்த வாசனையாய் அவர் வந்து இங்கே எடுத்துக்கொள்கிறாரு. ஏன்னா அதனால தான் வந்து பேதுரு கூட சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பரியா கிட்ட சொல்கிறாரு, இந்த இந்த லேண்டு வந்து விற்கிறதுக்கு முன்பதாகவும் அது உங்களுதான் இருந்துச்சு, விற்ற பின்பும் அது உங்களுதான் இருந்துச்சு. அப்போது அந்த லேண்டை விற்று கொண்டு வான்னு என்ன பண்ணல, பேதுரு சொல்ல கிடையாது, அனனியா சப்பரியா தான் முடிவு பண்ணாங்க. என்னென்ன ஆண்டவருக்காக இதை நான் கொடுக்கணும்னு. அவங்க இருதயத்திலேருந்து அவங்க என்ன பண்ணாங்க, இதை ஆண்டவருக்கு விதைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் விதைக்கணும்னு முடிவு பண்ண அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்டேன்னா எங்களுக்கு நாளைக்கு என்ன ஆகும், எங்களுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகுன்ற ஒரு பயம் வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த போர்ஷன்லேருந்து ஒரு பாகத்தை எடுத்து ஒளித்து வைத்தாங்க. அப்போது ஒளித்து வைத்த அந்த ஒரு சிந்தனை தான் ஆண்டவருக்கு என்னவா இருந்துச்சு, பாவமாக இருந்துச்சு. அவங்களுடைய பணம் எடுத்தது பிரச்சனை கிடையாது, அவங்க பணத்தை வந்து கம்மியாக கொடுத்தது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க என்ன இருதயத்தில் அதை செஞ்சாங்க, அதை வந்து என்ன மோட்டிவில் செஞ்சாங்க. God always sees your motive. Before you giving, God wants to see out of your heart. உங்கள் இருதயத்திலேருந்து எந்த சிந்தனையில் நீங்கள் இதை செய்கிறீங்க என்பதை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அனனியா சப்பரியா வந்து பேதுருக்கிட்ட, ஐயா நாங்கள் வந்து நிலத்தை விற்க போகிறோம், இதுலேருந்து நாங்கள் பாதியை வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறோம், பாதியை வந்து எங்கள் ஃப்யூச்சருக்காக நாங்கள் சேவ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தா அது வந்து நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், நீ இப்படி செய்கிறியான்னு சொல்லி அவங்கள அடிச்சிருக்க மாட்டார். ஆண்டவர் வந்து அவங்களுடைய லேண்டையோ அவங்களுடைய பணத்தையோ பார்க்கல, அவங்களுக்குள்ளே இருந்த பாவத்தை தான் பார்த்தாரு, பாவ சிந்தனை, பொய் சொல்கிற எண்ணத்தை தான். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக நீ என்ன பண்ண, பொய் சொன்னன்னு பேதுரு சொல்றாரு. நீ மனுஷனுக்கு முன்பாக அல்ல, யாருக்கு முன்பாக பொய் சொன்ன, பரிசுத்த ஆவிக்கு முன்பாக நீ பொய் சொன்னன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது நீங்கள் கொடுக்கறது வந்து எவ்வளோனா இருக்கட்டும்ங்க, அது என்னன்னா இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எந்த இருதயத்திலேருந்து நீங்கள் செய்கிறீங்க அதை தான் பரலோகம் பார்க்கிறதா இருக்கிறது. வாட் ஆர் யூ சோயிங், நீங்கள் எதை விதைக்கிறீங்க. கலாத்தியர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கலாத்தியர்லேருந்து எடுத்து வாசிக்கிற உங்களுக்காக, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பிரயாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். அப்போ இங்கே வந்து பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கென்று அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ நம்முடைய விதைப்பும் அறுப்பும் கூட என்னவா இருக்கு, உலகத்துக்கு ஏற்றதா செய்கிறோமா இல்லை பரலோகத்துக்கு ஏற்றதா செய்கிறோமா. பரலோகத்தை நம்ம மனசில் வச்சு இயேசுவின் நாமத்தின் மகிமைக்குன்னு நம்ம மனசில் வச்சு நம்ம விதைக்கிறோமா. அதனால தான் ஏசாமி சொன்னார், வலது கை செய்கிறது என்ன பண்ணாத, உன்னுடைய இடது கை கூட தெரியக்கூடாதுன்னு சொன்னார். வை? பிகாஸ் God always sees the heart, not your action. Before your action comes, God knows your heart. உங்களுடைய கிரியை வந்து வெளிப்படுறதுக்கு முன்பதாகவே உங்கள் இருதயத்தின் எண்ணங்களும் உங்கள் இருதயத்தின் கிரியைகளும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறவராக இருக்கிறாரு. அதனால தான் நீ எதை விதைக்கிறாயோ அதைய
அறுப்பாய். நீ மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்துக்கென்று அழிவை அறுப்பாய். நீ ஆவியினாலே நீ விதைத்தால் நித்திய ஜீவனை அறுப்பாய். அப்போ நம்ம விதைக்கிறதுக்கு முன்பதாகவே நம்ம என்ன பண்ணோம், எதை விதைச்சாலும் அது வீடாக இருக்கட்டும், இல்லை உங்கள் நேரமாக இருக்கட்டும், இல்லை பிறரோடு நீங்கள் செலவிடுற உங்களுடைய சேரிட்டபிள் ஒர்க்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் யூ டூ பியூர்லி ஃபார் காட். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்ன செய்யும் போது நான் சொல்கிறேன், அதில் கர்த்தர் உகந்த வாசனையாய் உங்களுடைய கிரியையை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் எதை செஞ்சாலும் அது கர்த்தரின் நாமத்துக்கென்னு நீங்கள் செய்கிறவங்களா இருக்கணும். அப்போது எதை நம்ம எண்ணத்தை விதைக்கிறோம், அதை எந்த எண்ணத்தோடு எப்படி விதைக்கிறோம், மூணாவது எங்கே நம்ம விதைக்கிறோம். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம விதைகள் எங்கே விதைக்கப்படுது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கிறோமா, இல்லை நம்ம கற்பாறை மேலே விதைக்கிறோமா, இல்லை நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கிறோமா. நம்முடைய விதை கூட என்ன ஆகுது, we will sow but we won't see the harvest. நிறைய நேரத்தில் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்காக கொடுக்குறேன், ஆண்டவருக்காக இதை செஞ்சேன், ஆண்டவருக்காக நான் அதை நான் இழந்தேன், ஆண்டவருக்காக நான் விட்டேன். பைபிள் சொல்லுது, என் நாமத்தின் நிமித்தம் ஒருவன் தன் வீட்டையாவது, தன் பணத்தையாவது, தன் நிலத்தையாவது, தன் குடும்பத்தையாவது, தன் சகோதர சகோதரியாவது, தாயாவது, தகப்பனையாவது, யாரை இயேசுவின் நாமத்துக்காக நீங்கள் இழந்திருந்தாலும் விட்டிருந்தாலும் ஏசாமி சொல்கிறாரு, இம்மையில் மாத்திரம் இல்லை மறுமையிலும் அவன் 100 மடங்கு ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான். அப்பான்னு சொல்கிறாரு, இம்மையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான், இந்த பூமியிலும் 100 மடங்கு ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான், பரலோகத்திலும் 100 மடங்கு ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான். அப்போது நீங்கள் எதற்காக விட்டீங்கன்றது ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறாரு. நீங்கள் மாம்சத்தில் விதைச்சிங்களா, இல்லை நீங்கள் ஆவியில் விதைச்சிங்களா, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்ன செஞ்சீங்களா, இல்லை உங்களுடைய தற்பொழிவுக்காக செய்தீங்களா, இல்லை உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சுன்னு we cannot judge. நான் அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் பவுல் சொல்லுது போல மனரம்யமாய் கொடுக்க கடுவான். நீங்கள் எதை செஞ்சாலும் அதை மனரம்யமாக அவுட் ஆஃப் லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பில் நிறைந்து நீங்கள் செய்யும் போது அதுதான் பரலோகத்திலேருந்து உங்களுக்கு ரிட்டர்னை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பிலீவ் பண்ணுறேன், நீங்கள் பரலோகத்திலேருந்து ரிட்டர்னை பெற்றுக்கொள்ளணும்னா யூ ஹேவ் டு டூ எவ்ரிதிங் இன் எ பியோர் ஹார்ட். உங்களுடைய பியோர் இருதயத்திலிருந்து, தூய்ந்த உள்ளத்திலிருந்து நீங்கள் விதைக்கும் போது அதுக்கான பலன் மிகுதியாய் இருக்கிறது. ஏன்னா மார்க்கில் சொல்லப்படுது, கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்டது என்ன இல்லை, அது வெயில் வந்தவனே காய்ந்து போனது. ஆழமான மண்ணில்லாத இடத்துல விதைக்கப்பட்டது என்ன ஆச்சு, அது வேர் சரியா, அது வேர் வெயில் வந்தவனே அது வேர் கம்மியான மண் இருக்கக்கூடிய இடத்துல விதைக்கப்பட்டது என்னாச்சு, அது வளர்ந்தோம், வெயில் வந்த பிறகு அது காய்ந்து போனது. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டது அது வளராமையே போச்சு. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது என்னாச்சு, அது வளர்ந்து வரும்போது அது ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கான இடம் இல்லாதனால முட்களினால் அது என்னாச்சு, நெருக்கப்பட்டு அது செத்து போச்சுன்னு பார்க்குறோம். ஆனால் நல்ல இடத்துல விதைக்கப்பட்டது 30, 60, 100 மடங்கு பலன் தந்தது என்று பார்க்கிறோம். அப்போ நல்ல நிலம் என்று சொல்லப்பட்டது என்ன, நம்முடைய இருதயமாக இருக்கிறது. ஸோ நல்ல நிலம்ன்றது என்ன, நம்முடைய இருதயம், நம்முடைய மோட்டிவ் நல்ல சிந்தையோடு கூட விதைக்கப்பட்ட ஒவ்வொரு அறுவடையும் என்ன ஆகுது, அது 30, 60, 100 மடங்கு நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறது. அடுத்து நம்ம விதைத்த உடனே நமக்கு என்ன ஆகாது, பலன் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க, அதனுடைய பலனை காண்பாய். அப்போ சில நேரம் நம்முடைய விதை என்ன ஆகுது, அது தாமதிக்கும். சில நேரம் அந்த விதை என்ன ஆகணும், அது இட் ஷுட் பி ரூட்டட், கிரவுண்டட். அது பலன், அது வேரூன்று அது பலன் தர்றதுக்கு என்ன ஆகுது, சில நாட்கள் அது எடுத்துக்கொள்ளுகிறது. அதனால நன்மை செய்கிறதுல நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதிருங்க. அதான் பவுல் சொல்றார் கலாத்தியர் புத்தகத்தில், நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்க, ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற நன்மையாக இருந்தாலும் சரி, நீங்கள் விதைத்த பணமாக இருந்தாலும் சரி, உங்கள் நேரமாக இருந்தாலும் சரி, ஏற்ற காலத்தில் அதை நீங்கள் நிச்சயமாய் அறுப்பீர்கள். அதனால் உங்கள் இருதயம் சோர்ந்து போகாதிருப்பதாக. அதான் பவுல் அங்கே சொல்கிறாரு. அடுத்து எபிரேயர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், உங்களுக்கு நம்பிக்கையின்
பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ இங்கே பாருங்க, பவுல் சொல்றாரு, உங்கள் நம்பிக்கை என்ன ஆகுது? பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தும் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன விதைச்சிங்க, என்ன ஆண்டவருக்காக நீங்கள் கொடுத்தீங்க, என்ன நீங்கள் பண்ணீங்களோ அதுக்கு விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. அப்போ விதைக்கிற காலத்தில் நீங்கள் மனரம்யமாக ஆண்டவருக்கு நீங்கள் விதைச்சி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஏற்ற காலம் வரும்போது உங்களுக்கான அறுவடையை அவர் உங்களுக்கு திரும்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா இங்கே கூட நம்ம எபிரேயர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9-10 நம்ம பார்க்கிறோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மிலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதா இருந்தது. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? மரணத்தை ருசி பார்க்கும்படி இயேசுவை ஒரு விதையாக விதைத்தாரு. அப்போ இயேசு கிறிஸ்து தான் என்னவா இருந்தாரு? நமக்கான ஒரு விதையா இந்த பூமியில பிதாவானவர் விதைத்ததான ஒரு விதை. அன்னைக்கு அவர் என் மகனை நான் விதைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிதாவுக்கு மகனா ஆயிருக்க முடியாது, பிதாவுக்கு பிள்ளையாய் நம்ம ஆயிருக்க முடியாது. அப்போ அவருடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணாரு? பிதாவாகிய தேவன் அவர் விதைத்தாரு. அது ஏற்ற காலத்தில் அநேக பிள்ளைகளை கொடுக்கும் என்று பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் ரட்சிப்பு என்ன ஆகுது? இலவசமாக இருக்கிறது. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுறோம். ஏன்? நமக்கான ஒரு நிச்சயம் விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மரணத்தினால, அவருடைய உயிர்த்தெழுதலினால, அவர் இன்றைக்கு நமக்காக பண்ணின அந்த கிரயத்தினால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அவர் தான் நமக்கான விதையாய் இந்த பூமியில விதைக்கப்பட்டாரு. அதே போல தான் இன்னைக்கு நீங்க இயேசுக்காக எதை விதைச்சிருந்தாலும், எதை கொடுத்திருந்தாலும் ஏற்ற காலத்துல நிச்சயமாய் நீங்க அறுப்பீங்க. அதனால நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. அப்போ நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஆண்டவரிடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கனாக்கா நிச்சயமாக ஏற்ற காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் விதைக்கான அறுவடையை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய பெஸ்ட்டு சீடை, அவருடைய பெஸ்ட்டு சீடான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணார்? இந்த பூமியில் நமக்காக விதைத்தார். அதுதான் அன்பினுடைய பூரண கிரியையாக இருக்கிறது. பிதாவினுடைய அன்பினுடைய பூரண கிரியை என்ன? தேவன் நம்ம மேலே அன்பு கூர்ந்தாரு. அதனுடைய ஆக்ஷன் என்ன? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நமக்காக விதைச்சாரு. இன்னைக்கு நீங்கள் தேவன் மேலே நேசிக்கிறீங்க, தேவனை அன்பு நீங்கள் கூறுறீங்கன்னும் போது அப்போ ஆண்டவர் உங்களிடத்துல என்ன கொடுன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? சோர்ந்து போக மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் எதை கொடுன்னு சொன்னாலும் அவர் திருப்பி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்கு கொண்டு வான்னாரு. ஆனால் அந்த இடத்துல அவருக்கு நல்லா தெரியும், ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், இந்த ஈசாக்கை நான் ஆண்டவருக்காக கொண்டு போய் கொடுக்கும் போது தேவன் அவர் யெகோவா ஈரா இருக்கிறார். எனக்காக அவர் என்ன பண்ணுவார்? எனக்கான ப்ரொவிஷனை ஆண்டவர் ஏற்படுத்துவார். என்னுடைய தேவையை அவர் சந்திப்பார்னு அவருக்கு நன்றாக தெரியும். நீங்கள் கூட நினைக்கலாம், உங்கள் வாழ்வாதாரமாக உங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் கொடுன்னு சொல்லும் போது நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் விசுவாசத்தில் கொடுத்து பாருங்க. அதனால்
அதனால தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத எடுத்துக்கொள்றான்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவர் அதன் மூலமாக உங்களை இன்னும் அதிகமாக ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் கொடுக்கறது மூலமாக இன்னும் அதிகமாக ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஏன் பாருங்க, நல்லா பாருங்க, ஒரு பாண்டை என்ன பண்ண முடியாது, நிறைய தண்ணீர்னால நிரப்ப முடியாது. ஏன், பாண்டில் எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் அந்த பாண்டு என்னவா இருக்கும், அது இன்னும் அழுக்காக தான் இருக்கும். அதை நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, அதுலேருந்து தண்ணி எடுத்து குடிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஓடுற ஒரு ரிவராக இருந்துச்சுன்னா, யோசிச்சு பாருங்க, ஒரு ஓடுற ரிவர் நதியாக இருந்துச்சுன்னா அந்த நதி என்னவாகும், யார் வேணாலும் போகிறவங்க தாகத்துக்கு நதியிலேருந்து தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அந்த நதியிலிருந்து என்ன பண்ணுவாங்க, நதியில் குடிப்பாங்க, அந்த தண்ணியை பயன்படுத்துவாங்க. அதே போல தான் நம்முடைய லைஃப் ஸ்டைல் கூட. நம்ம ஆண்டவருக்கு ஒரு கிவிங் ரிவராக இருக்கும்போது, நம்ம கொடுக்குற நதியாக இருக்கும்போது, ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்மளை நம்பி நிறைய கொடுக்குறார். ஏன்னா நம்மக்கிட்ட கொடுத்தா நம்ம பிறருக்கு என்ன பண்ணுவோம், கொடுப்போன்ற ஒரு நிச்சயம் அவருக்கு வரும் நம்ம மேலே. அதனால தான் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்துக்கு அதிபதி ஆவான், அதிகாரி ஆவான் பைபிளில் பார்க்குறோம். அப்போ நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக கொடுக்கும் போது, கரெக்டாக நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய தசம பாகத்தை காணிக்கையை, நம்முடைய அன்பின் காணிக்கையை, இல்லை பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஒரு சாக்ரிஃபைஷியல் கிவிங்கை நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்மளை தரித்திரராக்க மாட்டார். நம்முடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமை ஐஸ்வர்யத்தின்படியே அவர் நிறைவாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அதனால் உங்களுடைய விதைப்பு பயத்தினால அல்ல, தேவன் பேரில் உள்ள அன்புனால இருக்கணும். அது கட்டாயத்தினால அல்ல, அது உங்களை மனரம்யமாக நீங்கள் கொடுக்குறவங்களா இருக்கணும். யாருடைய கட்டாயத்தினாலும் இல்லை, அது நீங்கள் மனரம்யமாக செய்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா விதைப்பும் அறுப்பும் நயமமே என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் கொடுத்து பாருங்கள், தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யோவானின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அந்த அதிகாரத்தில் அங்கே என்ன பண்ணுறாங்க, அநேக பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க. கேட்ட பிறகு அந்த 3 நாள் கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் போகும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இவங்கெல்லாம் என்ன இருக்காங்க, பசியாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஆகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லும்போது, அப்போ அங்கே இருந்ததான சீஷர் பேதர் சொல்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் இப்போ எங்கேருந்து ஆகாரத்தை கொண்டு வர்றது ஆண்டவரே, போய் கொண்டு வரணும்னா கூட சமைக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ நேரமும் பத்தாது, அதுக்கான சூழ்நிலையும் இல்லைன்னும் போது, அப்போ இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்கிறாரு, உங்களிடத்தில் எண்ணெய் இருக்குது, உங்ககிட்ட எண்ணெய் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன பையனுடைய காலை உணவு தான் இருந்தது, பிரேக்ஃபாஸ்ட் தான் இருந்துச்சு. அந்த சின்ன பையனுடைய காலை உணவை கொண்டு இயேசுக்கிட்ட கொடுக்குறாங்க. அதில் என்ன இருந்துச்சு, அதில் நம்ம பார்க்கும்போது 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு. அந்த 5 அப்பமும் 2 மீனும் இயேசுக்கிட்ட கொடுக்கும்போது அந்த பையன் நினச்சிருக்கலாம், என்ன இது, என்கிட்ட இருந்த உணவை இயேசு வாங்கிக்கினாரு, என்கிட்ட இருந்ததே ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான், இங்கே சாப்பாடே இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிட்ட இருக்கிற சாப்பாடை பிடிங்கினாரேன்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த பையன் அந்த சாப்பாடு என்ன பண்ணான், மனரம்யமாக இயேசுக்கிட்ட கொடுத்தான். அந்த 5 அப்பமும் 2 மீனையும் சந்தோஷமாக இயேசுக்கிட்ட கொடுத்தான். அதை இயேசு என்ன பண்ணார், அவர் வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணார். அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிடும்போது வேதம் சொல்லுகிறது 5000 பெரிய புருஷர்கள் மாத்திரம். அப்போ 5000 புருஷர்கள்னா ஏறக்குரிய அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் என்று கணக்கு போட்டால் தியாலஜியில் சொல்கிறாங்க, ஏறக்குரிய ஒரு 18,000 பேர் அங்கே இருந்திருப்பாங்க. அப்போ 18,000 பேருக்கு என்ன ஆச்சு, அந்த 5 அப்பமும் 2 மீனும் 18,000 பேர் வரைக்கும் சாப்பிடும்படிக்கு அந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை கொண்டு வந்தது. அது மாத்திரம் இல்லை, அங்கே மீறும்படிக்கு என்னாச்சு, கூடைகளில் எடுத்து நிரப்புனாங்கன்னு நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம். அப்போது 5000 பேர் சாப்பிட்டது மாத்திரம் இல்லை, மீதியானது என்ன பண்ணாங்க, கூடையில் நிரப்புனாங்க. அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும் போது உங்ககிட்ட மீதியாக எடுக்கும்படிக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் தேவன் ஆஸ்வதிக்குவார். அதில் நீங்கள் வறுமையை பார்க்க மாட்டீங்க, பெருக்கத்தை தான் பார்ப்பீங்க. அதனால் மனரம்யமாக கொடுங்க. தேவன் ஏற்ற காலத்தில் உங்களுடைய விதைப்பையும் உங்களுடைய காணிக்கையும் பெருக செய்வார். அதனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பலன் அளிப்பார். கொடுக்கறதுல சோர்ந்து போவாதீங்க என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். மீதியான கூடையை
இங்கே யாருக்கு கொடுத்துருப்பாங்க? நிச்சயமாக அந்த பையனுக்கும் அதை கொடுத்துருப்பாங்க. ஏன்? அவனுடைய பிரேக்ஃபாஸ்ட் தான் அங்கே இருந்த எல்லாருக்குமே அற்புதத்தை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கையினால், உங்களுடைய அன்பின் விதைப்புனால இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ஆஸ்வாதமாக இருப்பீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய காணிக்கை உங்கள் வாழ்க்கைக்கு பல மடங்கு ஆஸ்வாதத்தை கொண்டு வர, அது மல்டிபிள் ஆகிறதுக்கு அதில் தேவன் ஜீவனை வைத்திருக்கிறார். அதை தேவன் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய எல்லா வருமானத்தையும் பெருக செய்வாராக என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணி உங்களை ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.